ரைஸ் அண்ட் ஷைன், த க்ளோரி ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் அஸ். பைபிள் ஸ்கூலில் நான் படித்தேன். அவங்க சொல்லுவாங்க, ஒரு டாபிக் இருக்குது, அவங்க ஒரு சப்ஜெக்ட் எக்ஸிஜீசிஸ்னு. அது வந்து ஸ்கிரிப்சர் உள்ளுக்கு நம்ம போய் பார்க்கணும். ஆனால் நம்ம மேலாக பார்ப்போம். இங்கிலீஷ் தமிழில் தெரியல, டைரக்டாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியுமான்னு. ஐ சி ஜீசஸ் இன் த ஸ்கிரிப்ட். ஏன்னா எல்லா வசனம் ஆண்டவரோட வசனம், அவரோட பிரெத், அவரோட சுவாசிக்கிற, நம்ம சுவாசிக்கலாம் இந்த காற்று, அதில் எழுதுனது. எப்படின்னாக்கா படிக்கும் போது கூட நம்ம ரொம்ப பேர் இப்போ கூட நம்ம யோசிப்போம், இது உண்மையாக இருக்குமா, இது நிஜமாக இருக்குமா. அந்த மாதிரி 60 தியோலஜனில் வந்து 60 தியோலஜன் அந்த பைபிள் வந்து பிரித்து படித்து 60 பேரில் இப்போ லோக்காப் மாதிரி தனித்தனியாக அறையில் போட்டாங்க அவங்கள. பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும் போது எனக்கு நம்மளுக்கு ரொம்ப பல கேள்வி இருக்கும். நான் இன்னும் படிக்கும் போது கூட, ஆண்டவர் இது நடக்குமா, இது உண்மையாக இருக்குமா, இது மிந்தி உள்ளவங்களாம் இது போனாங்களா, இன்னும் நம்மளுக்கும் இருக்குது அந்த கேள்வி. தெரில உங்களுக்குலாம் இருக்கான்னு. நான் வந்து கொஞ்சம் டாஷாட்டான மண்டை, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் செய்கிறது. எனக்கா இந்த உலகத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை நெகட்டிவ் தாட் தான் கொடுக்கும். அதனால நம்ம நெகட்டிவாகவே பார்ப்போம் இந்த வசனம். இவங்க என்ன உண்மையை பேசுகிறாங்களா இவங்க. அதே மாதிரி எப்படி இந்த 60 பேரை போட்டு 60 பேரையும் அவங்க இன்டர்பிரிட்டேஷனோட இது எடுத்தாக்கா எல்லாம் ஒரே இன்டர்பிரிட்டேஷன் தான். ஏன்னா அவங்க ஒன்றுக்கு ஒன்று பேச முடியாது. அவங்க தனித்தனியாக அறையில் போட்டு அவங்க இன்டர்பிரேட் பண்ணது எல்லாமே உண்மை. அதனால் 2 Timothy 3:16 சொல்லுது, இங்கிலீஷில் சொல்லுது, எவ்ரி ஸ்கிரிப்சர்ஸ் இன்ஸ்பயர்ட் பை காட்ஸ் பிரெத். ஆண்டவரோட சுவாசிக்கிற சுவாசம் அது ரிப்ரூவ் ஃபார் டீச்சிங், கரெக்டிங் அண்ட் ட்ரைனிங் இன் ரைச்சஸ்னஸ் ஸோ தட் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரோட பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருக்காங்க. நம்மெல்லாம் ஆண்டவரோட பிள்ளைங்க. கலந்தது, நம்ம இன்டராக்ட் பண்ணது இப்போ இன்னும் மோசம். இந்த மீடியா, இந்த ஹெட்ஃபோன் பயங்கரமான மோசமாக இருக்குது. இளம் பிள்ளைங்களை, வாலிபருங்களை மண்டைய பூசிங் பண்ண, டிஸ்டார்ட் பண்ண, சைக்கலாஜிக்கலி அவங்க ரொம்ப அடிக்டிவ் ஆகி மண்டெல்லாம் போச்சு. ஆண்டவரோட முக்கியத்துவமாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கூட தெரில. அதனால ஒரு வசனம் படிப்போமா? அப்புறம் ஜெனசிஸ் 12:1-3. பிஃபோர் தட் ஐ வாண்ட் ரீட் 1 Chronicles 16:24. 1 Chronicles 16:24. டாக்டர் குமார் சொன்னதும் நான் ப்ரிப்பேர் பண்ணதும் சரியாக இருக்கா பார்ப்போமே, அலைன்மெண்ட் தான். அப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக போவோம் உள்ளுக்கு. 1 Chronicles 16:24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஆமென். நம்ம எல்லாம் இது செஞ்சு ஆகணும். ஆனால் நம்ம அவரோட மகிமையை கொண்டு வர ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு தெரியல உங்களுக்கெல்லாம் சொன்னாங்க இருக்குன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு போர், அந்த போர் வந்து என்னோட மண்டையில் தினந்தூரமும் அது எப்படி நான் வந்து வெளியாகி ஆண்டவருக்கு அற்புதமான மனுஷனா வாழணும். அதான் என்னோட சேலஞ்ச். அன்னாடம் எப்படி அவரோட மகிமையை நான் கொண்டு வர முடியும். ஆனால் நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் வேணும். ஆனால் அந்த பாதையில் போக மாட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நல்லது வேணும், கெட்டது வேணாம். ஆனால் நம்ம அந்த பாதையில் நடக்க மாட்டோம். அவர் கதை சொன்னார், இங்கேருந்து நேபாளுக்கு தேவையா போயிட்டு. ஏன்னா அவர் பார்க்குறாரு ஆண்டவரோட மகிமை என் மூலியமாக பிரசாதிக்க முடியுமா. கரெக்ட். Can I show God's glory to manifest through me to others? ஆனால் ரொம்ப பேர் நம்ம வந்து
சுயநலவாளி ஆயிரும். எனக்கு என்ன கிடைக்கும் அதுலேருந்து, ரொம்ப முக்கியமாக அதான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஊழியம் செஞ்சால் கூட முக்கால்வாசி பேர் டைரக்டாக என்னை கூட வந்து ஆட்டினாங்க, இதனால உனக்கு என்ன ஆதாயம் இருக்குது, உனக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்குது. இல்லாத கேள்விலாம் கேட்டு நம்மளை வந்து கிரிப்பல் ஆக்க பார்ப்பாங்க. அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜெனசிஸ் 12:1-3 படிப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். வா, எனக்கு கையெல்லாம் புல்லரிக்குது. ஆனால் அதில் நெகட்டிவ் இது இருக்கு. நெகட்டிவ் என்னன்னா, எப்படிலாம் இந்த மாதிரி ஆண்டவர் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு உன்னை போக சொல்கிறாங்க. ஆனால் நம்மலாம் நீங்கள்ல, நான் சரியான ஓயாங், எனக்கு தெரிஞ்சாலாம் ஓயாங். ஏதாச்சும் ஆண்டவர் கூப்பிட்டா, இல்லை எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு காலை அமுத்தி விடணும், எங்கள் அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும். உண்மையாக செய்வோம். ஒரு நாள் 2 நாள் செய்வோம். அதுவும் சந்தி இது கஷ்டத்தில் உள்ளுட்டாங்களாம், அப்போ தான் யோசிப்போம் அம்மாவை. ஆனால் நிஜமா இது கிளவி இது கத்திக்கிட்டே இருக்குது, இது என்ன சாவாமல் உயிரான்னு வந்துக்கிட்டு நம்ம தொல்லையை வாங்குதுன்னு. இந்த டைலாக் ரொம்ப நானும் கேட்டிருக்கேன். எப்படி ஆண்டவர் சொல்லுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ. தெரில, இந்த கதை இங்கே சொல்லிட்டேன் நான். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர். ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். 2 வருஷம் ஆண்டவரே நான் வந்து உங்கள் ஊழியம் செய்கிறேன். எங்கள் அப்பா அழுதுட்டு கூப்பிட்டாரு, யாரும் உதவி இல்லை, நீ கண்டிப்பாக திரும்ப வந்துரு. அப்போ கப்பலில் நான் இருந்தப்போ பாசைக்குள்ள அங்கே வந்துடுச்சு. வா, மலேசியாவில் தான் இருக்கேன், கிட்ட தான். போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செஞ்சு ஜிஹெச்கேல தான் இருந்தாங்க, கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டு. அவங்க ஊமில் கர்ப்பப்பையில் கேன்சர். இப்போ எங்கள் அப்பா ரொம்ப அழுதாரு. நான் அவர் அழுதது அவ்வளோ கேட்டதே இல்லை, அவ்வளோ துறவாக அழுதார். நான் இதான் சொன்னேன் எங்கள் அப்பாடப்பா, நான் ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், நான் ஜெபம் பண்ணுறேன் அம்மாவுக்கு, தினந்தூரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இந்த வாக்கு கொடுத்துட்டு நான் திரும்ப வர விரும்பலை, எப்படியாச்சும் முடிச்சிடணும் என்னோட டைமை. ஆனால் வந்து பார்த்தேன், எங்கள் அம்மா லீவ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தேன் ஜிஹெச்கேல. அவங்க சொன்னாங்க, இன்னும் டீக்கா பண்ணுற மாதிரி இருக்குது, சைத்தானும் பாய்ப்பான் அந்த மாதிரி. நான் தெரிலடா, நான் உயிராக இருப்பேனா இல்லையான்னு பாரு, இந்த நிலைமையும் ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் இருப்பீங்க உயிரா, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் உங்களோட கேன்சர். அன்பார்ந்தவர்களே, நான் டைமை முடிச்சுட்டு, என்னோட டைம் கமிட்மெண்ட் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவை அற்புதமாக 5 வருஷம் வச்சு பார்த்தேன். அல்லேலூயா. 5 வருஷம் வச்சு பார்த்து நல்ல அடக்கம் கிடச்சிச்சு அவங்களுக்கு. அல்லேலூயா. நிம்மதியாக போனாங்க. நான் ஒரு படத்துக்காக சொல்ல, ஒரு உங்களை உற்சாகத்துக்காக சொல்ல, இது உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். எங்கள் அம்மா நிம்மதியாக போனாங்க. ஏன்னாக்கா இந்த கூப்பிட்ட ஆண்டவர் ஆபிரகாம், அவர் கவனன் உள்ளவர். ஆண்டவர் அவர்கிட்ட கவனன், what do you say in covenant in Tamil? உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். அந்த ரெயின்போ இருக்குல்ல, அது உடன்படிக்கை. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சத்தியவாக்கு கொடுத்தது, இனிமேலுக்கு இந்த உலகத்தை வந்து தண்ணியால் நான் முழுக்க வைக்க மாட்டேன். அதே மாதிரி ஆபிரகாம் வந்து கவனன் வச்சிருந்தார் ஆண்டவர்கிட்ட. நம்மளுக்கு இருக்காது. நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு ஆகுதா? இல்லை இன்னைக்கு போயிட்டு அப்புறம் போயிட்டு நம்ம திரும்ப வேற மாதிரி பேசுகிறேன். நான் அதை சொன்னேன். ஃபேமஸான வார்த்தை ஒன்று இருக்குது, தெரில, நான் இங்கே சொல்லலாமா, நான் இங்கே சொல்லலாம் போல இருக்கு. அது பயங்கரமான வைரலாக போச்சு many years ago. லுக்ஸ் லைக் மீ, சவுண்ட்ஸ் லைக் மீ, பட் நாட் மீ. அந்த மாதிரி வார்த்தையில் உள்ளவங்களா நம்மள. அப்புறம் எப்படி பிளெஸிங்னு கேட்குறோம், ஆனால் நம்ம நடைமுறை சரியில்லை, சொல்வாக்கு சரியில்லை, நம்ம ஆண்டவரோட மகிமையை கொண்டு வர மாட்டோம். எப்படி அந்த செல்வாக்கு கிடைக்கும்? ஆனால் கிடைக்காது.
ஆனா அதுவும் வராது. பயங்கரமான விஷயம் வந்து நம்மள தலைக்கு வச்சிரும். அதான் அன்னைக்கு கேட்டேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல முடியுமான்னு பார்க்குறேன். இஸ் தட் அ ஒயிட் லை? வெள்ளை பொய் இருக்கா? சும்மானாச்சும் பொய் சொல்லலாமா? ஏன்னா நம்மளோட கலாச்சாரமும் அப்படிதான். நான் சும்மா சொன்னேன். அதான் எங்கள் அப்பா கேட்பாரு, என்னடா சும்மா? இல்லை சும்மா தான்ப்பா. அது என்ன சும்மா? ஆண்டவர் சொல்றாரு, let your yes be yes, no be no. அவ்வளவுதான். ஆனா அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்துருச்சு. நான் சும்மா தான் சொன்னேன், சொல்லி பார்த்தேன், அவங்களும் கேட்டாங்க, நானும் அது எப்படி? அப்புறம் எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு கை தூக்கி பிரசங்கம் பண்ணிட்டு? எனக்கு உண்மையிலே சொல்றேன், துன்புறுத்தோம், பயங்கரமா துன்புறுத்தோம். இந்த கதை தெரியல, இங்க சொல்லிட்டேன் நான். இது கிட்ட தான் இருக்கு, நான் சொல்றேன். மிந்தி இங்க பார்க்கிங் இருந்துச்சு. அப்ப நம்ம காசு கட்டுவோம். அப்ப முத நினைக்கிற 3 வழி, அப்புறம் அப்படியே ஏத்திக்கிட்டே போனாங்க. திடீர்னு 5 வழிக்கு எனக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. நானும் ஒரு மனுஷன் தான். எனக்கு பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, இவர் வந்து இயேசுமே நடக்குது. எனக்கும் மனசு இருக்கு, எனக்கும் இது இருக்கு, கடுப்பு இருக்கு. இன்னைக்கு இங்க வரும்போது கூட அப்படிதான். ஆல்மோஸ்ட் நான் வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா இல்லையான்னு ஆயிடுச்சு என் மண்டை. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இஷ்யூ. ஸோ காடி பார்க் பண்ணோன்னே திடீர்னு இந்த ஊருக்காரர் வந்து, சார் 5 வழி சார். எனக்கு மண்டைக்கு ஏறி, வா, ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து எங்ககிட்டே நீ காசு கேட்குற, அந்த மாதிரி வந்துருச்சு மண்டைக்கு. இது எங்க ஊர் தெரியுமா, நீ ஊருக்காரன் தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், என்னலாம் காசு இவ்வளோ வச்சு? அவனை ஏசிட்டு ஜாக்கெட் போட்டு இங்கிலீஷ் சபைக்கு போயிட்டு வர்ஷிப் பண்ண கை தூக்க முடியல. ஏய், நீ என்னால இவ்வளோ ஹிப்போக்ரேட்டா இருக்க? தான் அங்கே திமிரா பேசுன பாக்கிங்காரர்கிட்ட நீ வந்து எப்படி ஆண்டவர்கிட்ட பிரசங்கம் பண்ணும்? என்னால் முடியல, வர்ஷிப்பே பண்ண முடியல. நான் சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, நான் போயிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். போயிட்டு நம்ம கேஃபேட்டேரியாவில் 2 தண்ணி வாங்கிட்டு போயிட்டு நான் சொன்னேன், ப்ரோ வந்து உங்களை தவறாக பேசிட்டேன், மன்னிச்சுங்கன்னு. தண்ணி இப்போ தெரியுதா? அதுவும் இப்போ தெரியுதா? நீங்கள் ஜாக்கெட் போகும்போதே தெரியும், நீங்கள் வந்து என்னமோ பாஸ்டர் என்ன இப்படியா பேசுகிறீங்கன்ட்டு. ஓ, சரியான அடி. திரும்ப ஒரு மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் வர்ஷிப் பண்றேன், கை தூக்க முடியுது. அல்லேலூயா. ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. எப்படி நான் என்னோட ஆண்டவரோட க்ளோரியை காட்டுறது? அதான் இந்த கதைக்கு வருவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆண்டவர் சொல்றாரு, எந்திரிச்சு வெளியே போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. நம்மளுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் வராது. எப்படி விட்டுட்டு போ? அப்பதான் இது நினைப்போம், அது நினைப்போம். ஆனா அவர் சொல்றாரு, யாரு உன்னைய சாபம் விடுறா, நான் சாபம் விடுவேன். யார் உன்னைய பிளெஸிங் பண்றா, நான் பிளெஸிங் பண்ணுவேன். இது உண்மை. என் வாழ்க்கையில் ரொம்ப நடந்துருச்சு. அதெல்லாம் சொன்ன ஒரு புக்கு எழுதலாம். ஆனால் இப்போ அவனுக்கு ரொம்ப டைம் இல்லை. நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் கேட்கலான்னு நினச்சேன். என்னச்சும் கேள்வி இருக்கான்னு, அது இங்கே கேட்க முடியாது. நீங்கள் செல் குரூப்பில் கேளுங்க. எப்படி நம்ம தக்ரிமா விட்டுட்டு போகிறது? 96 நான் தக்ரிமா விட்டு போனேன். ஆண்டவர் மகிமையா என்னைய பாவிச்சாரு, மகிமையா பிளெஸிங் கொடுத்தாரு, என்னென்னமோ பண்ணாரு. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை ரொம்ப வரும். நல்லா பார்ப்போம் இந்த கதை. இடி தண்டை வருது. அப்ப வா, அப்ப ஆண்டவர் வந்து என்னமோ பண்ண பாருங்க. ஜெனசிஸ் 12:10 கடைசி வசனம் வரைக்கும். ஆபிரகாமே பாருங்க, அவரு ஓகேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போனாரு. ஆனா அவருக்கு பயங்கரமான சோதனை. இந்த சோதனையை பார்ப்போம். ஜெனசிஸ் 12:10 to end. எல்லாம் நல்லா கேளுங்க. கொஞ்சம் பைபிள் இருந்தால் ஈக்குவல் பண்ணுங்க, இது முக்கியம். இல்லைன்னாக்கா டாக்டர் குமார் சொல்றது நம்ம பார்க்க போறது மெய்யா போயிடும். நல்லா பாருங்க. ஓகே. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். கொஞ்சம் இருங்க. இது பிரச்சனை வந்துருச்சு, ரைட்? இது சரியான பிரச்சனை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் போய் ஆகணும். ஏன்னா ஃபேமின், ஒரு சாப்பாடு ஒன்றும் இல்லை, பயங்கரமான பிரச்சனை அவரை தாக்கிடுச்சு. அவர் ஈஜிப்டுக்கு போறாரு. கண்டினியூ. அவன் எகிப்து தேசத்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். கொஞ்ச நேரங்க. இந்த காலத்துலயும் இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கு எது நினைச்சாங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க. நிலத்தை எடுத்துக்குவாங்க, காசை எடுத்துக்குவாங்க. இந்த கேஸ்ல வந்து கண்டிப்பா ஒய்ஃபை ஃபோர்ஸ்ஃபுல்லி அல்ல, நீ கொடுனா கொடுத்துடணும். எல்லா ஊர்லேயும் நடக்குது. நம்ம ஊர்லேயும் முந்தி நடந்துச்சு. ஒரு கேஸ் எனக்கு தெரியும், தனியாக வாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பவர், அந்த பவர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சில சமயம். ஆனால் எப்ராஹிம் வந்து கொடுத்து தான் ஆகணும், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இது நல்லா போய் அவருக்கு பார்க்க அவர் நினச்சிட்டாரு நான் வந்து இதுலேருந்து வெளியாக முடியாது. இன்னொன்று, அவர் சுயநிலவாளி தான் பார்த்தாரு, ஏன் உயிர் போயிடும். ஆமாம், அதான் படித்தோம் இல்லையா? கண்டினியூ. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். கொஞ்சம் இருங்க, நினைக்கிறேன் தமிழால் டயலாக்ல இது சொல்லலாம். வாழ்வதும் பெண்ணால் அழிவதும் முடிஞ்சு அவன் பொத்தவங்க பண்ண போகிறாங்க. அவர் முடிச்சிரு. தாவீதும் அதான் செஞ்சார். பத்ஷிபாவை எடுத்துக்கும் போது பிளான் பண்ணி டக்குன்னு அவர் புருஷனை போயிட்டு சாவடிச்சு எவ்ரி ரைட். அப்போ பிரச்சனை இருக்காது. நம்மளும் சில சமயம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்துருச்சு, நம்ம செய்வோம் அதை. மேலே படிங்க. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பதாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் மகா வாதையினால் வாதித்தார். ஆமென். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் உனக்கு மனைவியாக இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்றான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆமென். இது எப்படி இருக்கு இந்த கதை? இது இப்பயும் நடக்குது. நம்ம இதுல சூழ்நிலை சந்தர்ப்பம்னால எப்ராஹிம் என்ன சொல்லிட்டாரு? பொய் சொல்லிட்டாரு. ஆமாவா? பொய் தானே அது. தீப்பு. ஆனா அவருக்கு வந்து வேலிட்டான தீப்பு, அவருக்கு வந்து நிஜமான தீப்பு. அது வந்து அவருக்கு வந்து பார்க்க போனா பொய் இல்லை, பொய் சொல்ல முடியாது. என்ன நினைக்கிறீங்க? நம்ம அந்த சுச்சுவேஷன் இருந்தால், ஆமாம் நான் என்ன தான் பண்ணுறது, அவனுக்கு வந்து கத்தி கையில் வச்சுட்டாங்க, கழுத்தில் வச்சுட்டாங்க, நான் சொல்லி தான் அவனை அந்த சுச்சுவேஷன். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போ. யாரை கூப்பிடல, ஆண்டவர் கூப்பிட்டாரு. இந்த வல்லமையானவர். இந்த இஷ்யூ என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு வந்து அந்த அஸ்திவாரம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும், இங்கே நம்ம உட்காந்துருக்க எல்லாத்தையும் அவர் படைச்சது ஒரு பர்பஸ்க்காக, ஒரு காரணத்துக்காக, அவரை மகிமையா ஆக்குறதுக்கு. நம்ம வந்து மீஸ் த மார்க். நம்ம வந்து அதுலேருந்து போக மாட்டோம். ஒன்று நம்ம சாரா இல்லை, அது ஆண்டவர் சாரா. நம்மளுக்கு பிடிக்கல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை இங்கேருந்து இங்கே தான் பார்க்குறோம்.
ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையை அங்கே பார்க்குறாரு. அதே மாதிரி தான் ஆபிரகாம்கிட்ட கேட்டார், ஒரு ஆடு கொண்டு வா, நான் பலி கொடுக்க போகிறேன். ஆனால் உன் மகனை கொண்டு வா. எஸ், உன் மகனை கொண்டு வா, உன் மகனை கொண்டு வா, சாக்ரிஃபைஸ். அது அந்த கதை தெரியுங்களா உங்களுக்கு? இதே ஆபிரகாம் தான். ஆனால் மகனே கேட்டான், அப்பா நீங்கள் இதெல்லாம் கட்டுறீங்க, ஆல்டர் கட்டுறீங்க, சாக்ரிஃபைஸ் இல்லாமல் யார்? ஆண்டவர் கொடுப்பாரு. அதானே சொன்னார். அந்த அந்த கதை தெரியல உங்களுக்கு? எப்படி சொந்த மகன் அவ்வளோ நெருக்கமாகி இந்த 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 ஆண்டவர் கூட அவர் நடந்தது. அப்போ தான் புரிஞ்சு பிராணியாக அந்த நேரத்தில் அவர் ஃபேத்லாம் வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. உன் மகனை எடுத்து கடைசி நேரத்தில் அவர். ஆனால் ஆபிரகாம் இரு. அதான் ஜெனசிஸ் ஜான் சாப்டர் 3:16 ஒரு குமாரனை கொடுத்தது. அதான் ஆண்டவர் அப்போ ஆபிரகாமை கேட்கும் போது அவர் அங்கே பார்க்குறாரு, என் மகனே நான் வந்து பலிக்கிடாவை கொடுப்பேன் உங்களுக்கும் எனக்கும். நம்ம இதனால தான் நம்ம வந்து we can't foresee, நம்ம 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 வாழ்க்கை முன்னுக்கு பார்க்க தெரியல. ஏன்னாக்கா நம்ம விசுவாசம் இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கணும், கண்டிப்பாக நம்மளுக்கு சீரியஸான விசுவாசம் வேணும். இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் இங்கே நின்றுடக்கூடாது இப்போ, ஏன்னா எனக்கு இஷ்யூ இருக்கு. ஆனால் என் மனைவி சொன்னாங்க, நீ என்ன, நம்ம அப்படிதான் ஹியூமன் பீன், நம்மளாம் மனுஷனுங்க, பிரச்சனையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மண்டையை பூசைங்க ஆயிரும். அதனால நீ வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா நீ இல்லாமல் ஒன்றும் நடக்காதா. உடனே நான் நினச்சேன், திடீர்னு எனக்கு உயிர் போச்சுன்னா நடக்கதா செய்யும். ஆமாவா இல்லையா? தான் வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து, நாங்கள் 4 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. சூட் அழகாக தைப்பார் எல்லாத்துக்கும். நம்ம போரியா கம்பம் மாதிரி இருப்போம், ஒரே கலர் போட்டுக்கிட்டு, அதுவும் பயங்கரமாக. ஸோ ஒரு வருஷம் தீபாவளி வந்து எங்கள் அப்பா தெரில, காசு பத்தலையே என்னன்னு தெரில, தைக்கல. நாங்கள் 4 பேரும் அழுகுறோம். நான் ரொம்ப தேம்பி அழுகுறேன். அப்புறம் டக்குன்னு கேட்டார், ஏன் நீ அந்த புது சட்டை போடலன்னா தீபாவளி நின்றுமா? அப்போதான் அப்போ எனக்கு கடுப்பு, என்னால நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, வருஷம் கொடுத்துட்டு ஒரு வருஷம் கொடுக்கலன்னு. ஆனால் இப்போ புரியுது ஏன் அப்படி சொன்னாருன்ட்டு. சில சமயம் நம்ம அம்மா அப்பா சொல்லும் போது நம்மளுக்கு புரியாது, நம்ம எதிர்ப்போம். இப்போ கூட நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. எப்போ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆஹா, அதனால தான் நீங்கள் தினந்தோறும் காலையில் எந்திரிச்சோன்ன வசனத்தை படிங்க தயவு செஞ்சு. அப்போ தான் நீங்கள் ஃபோர்ஸி பண்ணலாம் உங்களோட எதிர்காலம் என்ன வருது, என்ன ஆண்டவர் செய்கிறாருன்ட்டு. அப்போ தான் முடியும். அதனால தான் ஆபிரகாம் வந்து ஆண்டவரோட கூட்டாளின்னு சொன்னாங்க வசனத்தில். ஆபிரகாம் போகும்போது அவர் பார்த்தாரு ஒய்ஃபை, ஆய்ஸே நீ அழகாக இருக்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக எஜிப்சியன் என்னோட ஒய்ஃபை எடுப்பான், அதனால நான் அவர் பொய்ய சொல்லி. அதே ஆண்டவர் புரிஞ்சிச்சு ஆபிரகாம் இந்த மாதிரி செய்யணும், அதுக்குன்ட்டு நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பாடம், நம்ம பொய்ய சொல்லாமல் ஆண்டவர் மேட விசுவாசமாக போடணுன்ட்டு. அதே ஆண்டவர் அவரோட சொல்ல அவர் எடுக்கவே இல்லை. யார் உன்னைய சாபிக்கிறாவோ, யார் உன்னைய துன்புறுத்துறாவோ நான் அவங்கள பண்ணுவேன். அதே மாதிரி செஞ்சாரா இல்லையா எஜிப்சியன் ஃபேரோ? நீ ஏன் ஆபிரகாம் சொல்லலை இது உன் மனைவின்ட்டு? ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்ட என்னைய? ஏன் நீ போய் பேசுன? அப்பயும் அங்கே ஒரு லெசன் ஆபிரகாமுக்கு. நீ உண்மையா 100% ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கல. ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சால் நம்ம எப்படி அரைங்குறையமா விசுவாசம் கொடுத்துட்டு எப்படி? ஆனால் பெருசாக நம்மளுக்கு வேணும். இப்போ நம்மளுக்கு வந்து இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் வேணும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஓ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன் ஆனால் அவர் கொடுக்கல. ஆனால் நம்ம வந்து எப்போதும் வந்து we don't ask for the need, we want everything. நம்மளோட பிரச்சனை வந்து how do you say in Tamil? இல்லை, நம்ம தேவையை கேட்க மாட்டோம், ஆசையை ரொம்ப ஆசை தான் கேட்போம். தேவையை ஆண்டவர் வந்து தேவையை தான் கொடுப்பாரு.
நம்மளுக்கு ரொம்ப பேராசை வந்துடும். இதனால தான் நம்மளுக்கு டிசிப்ளின் வேணும். நம்ம வசனத்தை படிக்கணும் அன்னாடம். இந்த வசனம் தான் நம்மளை மாற்றும். அதான் ரோமன்ஸ் 12:1 செய்து, do no longer present your body as a living sacrifice, holy and acceptable. Holy and acceptable. நம்ம worship பண்ணும்போது ஆண்டவர் மகிமையா ஆக்குறோமா, இல்லை நம்ம கை தூக்குனா வேற ஆள் பார்க்குறாங்களா, ஓ இன்னும் மேலே தூக்குவோம், அவங்க கூட தூக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூக்குவோம் மேலே, நம்மளோட அந்த மாதிரி பார்க்குறோமா, இல்லை உண்மையா நீங்கள் கை தூக்கலைன்னா கூட உங்கள் மனசு தூக்குதா ஆண்டவருக்கு? அந்த 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 பாட்டு உங்களுக்கு ரெசனேட் பண்ணுதா உள்ளுக்கு? அல்ல நீங்கள் எல்லாம் வந்து தமிழ் சர்ச் ஐடலாக வேண்டாம். ஆண்டவருக்கு ஐடலாக அவங்க அல்லேலூயா. ஆண்டவரை எக்ஸால்ட் பண்ணோம், க்ளோரிஃபை பண்ணோம். நீங்கள் வர்ஷிப் பண்ணுறது உங்ககிட்ட இருந்து தரிசனம் வேற ஆள்கிட்ட போயிட்டு அவங்களும் கண்டிஜஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணோம். அதுதான் முக்கியம். உண்மையாக சொன்னால் அதுதான் முக்கியம். ரொம்ப பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நினைக்கிறேன் இவர் ஓயாங்களா, உண்மையிலே ஆண்டவர் இருக்கா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் வரும். ஏன்னா இந்த உலகமே பொய். அதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப பேர் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களாம் உண்மை இல்லைன்றாங்க. எப்படி நீங்கள் ஆண்டவர் வசனத்தை படித்து உண்மையை நடக்க முடியும் உங்களால்? நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த 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 ஊருக்கு எடுத்தாக்கா நம்மளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த இந்த ஊரை செழிப்பாக இன்னைக்கு வந்திருக்குன்னா அஸ்திவாரம் நம்மகிட்ட இருந்துச்சு. எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு பாருங்க நம்மளை தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம யாரையும் சொல்லி குத்தம் குறை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மகிட்ட தான் இருக்கு, வேற ஒருத்தவங்கிட்ட இல்லை. நம்ம ஆனாக்கா நம்மளுங்க ரொம்ப பாண்டாய். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம் சரியில்லை, நான் தான் சரி. மானாபுலே என்னால நான் சரியில்லாத எல்லாத்தையும் இல்லாம பார்க்க முடியுது. அப்படி நான் சரியானவனா இருந்தா எல்லாமே சரியானவனா இருக்க முடியும். உண்மையிலே நல்லா யோசிங்க. ஆண்டவர் பாருங்க, அவரோட சொல்லு, ஆபிரகாம் உன்னை வந்து நட்சத்திரம் மாதிரி உன்னோட வம்சத்தை நான் ஆக்குவேன். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், நான் உன்னை கொடுப்பேன். ஆனா அப்பயும் பாருங்க அந்த டவுட் வந்து அந்த நேரத்தில் எந்திரிச்சு போகும்போது நம்ம கிட்ட இருக்கும், அந்த தடங்கள் வரும். அந்த தடங்கள்ல நீங்க எப்படி, அதுவும் தமிழ் பாட்டு கொஞ்சம் பாடலாமா? ஒரு லிரிக்ஸ், வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல். தமிழ்ல சினிமாவில் தான் சொல்லி தான் நம்மளுக்கு புரியணும். ஆனால் வசனத்தை முக்கால்வாசி, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், நாட் அட்வர்டைஸ், TM சௌந்தரராஜன் பைபிள் படிச்சுட்டு தான் ரொம்ப பாட்டு எழுதினாராம். ஏன்னாக்கா இந்துயிசம் ஆக ஆக அது வந்ததே இதுல இருந்து தான். அதில் வந்ததே இதுல இருந்து தான். இன்னொரு நாளைக்கு நான் அதோட எவிடன்ஸ் சொல்றேன். ஒன்று சொல்லிடுறேன், ஒன்று. ஓகே, எத்தனை பேர் எஸ்டேட்ல இருந்திருக்கீங்க இங்க? ஆனால் டவுனில் உள்ளவங்களும் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. நாங்கள் டவுனில் இருந்திருக்கோம். என்ன தெரியுமா செய்வாங்க? நம்ம வீட்டில் வாசலில் கதவு இருக்கா இல்லையா, அதில் மஞ்சளும் சோப்பு குங்குமம் போடுவோம், ரைட்டா? அந்த குங்குமம் கதை என்ன கதை? அந்த மஞ்சள் கதை என்ன கதை? மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக், குங்குமம் வந்து ஆண்டவரோட ரத்தம். ஆண்டவர் மோசஸ் என்ன சொன்னார்? சொல்லாரு, இந்த கலரை போடு, ஐசோப் ரத்தத்தை போடு, சைத்தான் அவன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். ஆனா நம்ம சைத்தானுக்கே பட்சியாகி சைத்தான வீட்டுக்குள்ள நுழைய விட்டோம். இது உண்மை. நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். பயங்கரமான குட்டி சைத்தான், தாத்தா சைத்தான் எல்லாத்தையும் எடுத்தாந்து விட்டுட்டோம் உள்ளுக்கு. ஆனால் அதை புரிஞ்சுக்கல, நம்ம அதை தெரிஞ்சுக்கல, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. நம்மளும் கபாலாசுர பூசிங்
அதனால நம்ம நிலைமையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் கை விடல. யார் கை விட்டாலும் நான் உன்னை கை விட மாட்டேன். அது நிச்சயம் சொல்லியிருக்காரு. அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல ஆபிரகாம் மாதிரி, இல்ல எனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்துருச்சு, இப்ப கொஞ்சம் சிக்கிடலாம், கொஞ்சம் ஆயாட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு கதை இருக்கு, தெரியல இங்க சொல்லாமனே, இது கொஞ்சம் சென்சிட்டிவ், பரவாயில்ல நான் வேற மாதிரி சொல்றேன். சில பேர் வந்து பொய்ய சொல்லிக்கிட்டு வேற மாதிரி நடந்துக்கிட்டோம், பரவாயில்ல நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுறேன், அவர் மன்னிச்சு விட்ருவாரு, அவர் வேலை மன்னிக்கிற வேலை, என் வேலை நான் கெட்டது செய்யலை. அப்புறம் நடுவில் வந்து பிளெஸிங் கேட்போம். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. ரொம்ப கஷ்டம் நடக்க. யோவான் 16:7 இன்னைக்கு இப்போதைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஆசை, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யோவான் 16:7 when I go I will send a comforter. படிங்க தமிழ்ல. உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமென். இந்த வசனத்துல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இது NIV அட்வொகேட், கவுன்சிலர், ஃப்ரெண்ட். வாவ், அவர்தான். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே உங்களோட சித்தம் ஜெயம், நீங்க எனக்கு வேணும், நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது, நீங்க இல்லாம யார்கிட்டையும் நான் பேச முடியாது, நீங்க இல்லாம உங்க வசனத்தை படிச்சா கூட எனக்கு புரியாது. முந்தி வந்து நான் ஹிந்துவில் இருக்கும்போது பல போமோவை போய் பார்ப்பேன். இப்போ வியாபாரம் செஞ்சோம், அப்பயும் போமோ தங்காய் வச்சுருப்பேன். தாய்லாண்டில் கூட போயிட்டு மீனா டாகு, சில பேருக்கு தெரிஞ்சால் தெரியும், அது பயங்கரமான சாரா நீங்கள் எடுப்பீங்க. தலைச்சம்பிள்ளையை வெட்டி தலையை செத்து பண்ணுவாங்கள, நான் கொலைகாரன்ல, அவன் செய்வான். அந்த தலைச்சம்பிள்ளை தலையை எடுத்து அந்த எண்ணெயை எடுப்பாங்க. அப்போ அந்த வசனம் படிக்கும்போது ஆண்டவருக்குள்ள வந்து எனக்கு படிக்க புரியாது, கண்ணில் தண்ணி வரும். 3 மாதம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், பிடிக்கவாது, கடுப்பாக இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் சின்சியரா. ஆண்டவரே நீங்கள் என்னைய புதக்குழியிலேருந்து எடுத்தீங்க, சேத்துலேருந்து இழுத்து எனக்கு நல்ல இடம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணலாம், என் வாழ்க்கை முடிஞ்சு. இது நம்புறீங்களோ இல்லையோ, அன்னையிலேருந்து இந்த வசனம் எனக்கு படிக்க முடிஞ்சு, புரிய தெரிஞ்சு. அல்லேலூயா. அந்த வசனம் உண்மை. 16:7 அவர் கவுன்சிலரை தரப்போறாரு, கம்ஃபர்டராக இருக்க போறாரு, அட்வொகேட்டாக இருப்பார். உங்களுக்கும் நீங்கள் கேட்டிங்களா அவர் கொடுப்பாரு. ஆமென். நீங்கள் பொய் சொல்ல வரும்போது கூட அவர் கன்விக்ஷன் வரும். ஏன் அந்த பொய் சொல்கிறேன், நான் தான் உங்கள்கிட்ட இருக்கேன், தைரியமாக போ, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், தைரியமாக பேசு, தைரியமாக இரு, உண்மையாக நட. அவர் சொல்றாரு, நம்மளோட கதை அவரோட மகிமை. என்ன கதை வச்சிருக்கீங்க நீங்க? பொய் கதையா, இல்லை நிஜ கதையா, இல்லை உங்க வாழ்க்கை கதையா? ஆனால் முக்கால்வாசி பேருக்கு நான் வந்து இங்கே வந்து குத்தம் கண்டுபிடிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். யோவான் கடைசி வசனம், இதை படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேளுங்க. அது உங்களுக்கு நெஞ்சில் பட்டாக்கா நீங்கள் பாருங்க, ஓ ஆமாம், இது 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 நிஜம். நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணா, ஆண்டவரோட தரிசனம் என்னன்னா, ஆண்டவரோட வசனம் நல்லா படிக்கணும்னாக்கா நீங்கள் இதை கமிட்மெண்ட் பண்ணுங்க. ஜான் 11:38-39 ப்ளீஸ். இது ஒரு நல்ல கதை. யோவான் 11:11. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். ஆமென். அது ஒரு குகையாயிருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார்.
மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆமென். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். ஓகே, நம்ம செட் பண்ணிக்குவோம். இயேசு, லாசரஸ், மாத்தா, மேரி எல்லாம் கூட்டாளிங்க. ஆமாம், நம்ம படித்தோம் அந்த வசனம். அவரும் நம்ம கூட்டாளியாக இருப்பார். ஆமாம், இப்போ நம்ம எல்லாம் இயேசுவோட கூட்டாளி. அந்த நேரத்தில் மாத்தா, இயேசு வந்தோடனே மாத்தா ரொம்ப பதட்டம் எடுத்து ஏசுகிறாங்க. இயேசுவே, நீ என்ன அவ்வளோ லேட்டாக வந்துட்ட? அவர் செத்து போய் 4 நாள் ஆச்சு, அது திறந்தாக்கா ரொம்ப த்ரோ. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நீ என் கூட ஊழியமாக வா, அந்த கல்லை நவுத்து. நான் உங்களுக்கும் நம்மளுக்கும் இப்போ என்ன கல் தடங்களாக இருக்குது இயேசுவோட அற்புதம் நடக்க முடியாமல்? என்ன கல்லை தடங்களாக வச்சுருக்கீங்க இன் பிட்வீன் காட்ஸ் மிரக்கல் அண்ட் யோர் லைஃப்? ஆண்டவர் சொன்னார், நீ கல்லை நவுத்து, நான் மிரக்கல் செய்கிறேன், லாசரஸ் வெளியே வருவார். ஆமென். அதே மாதிரி என்ன விஷயம், என்ன இது நீங்கள் தடங்களாக உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கீங்க? நம்ம பைபிள் படிக்கலாம், ஆனால் அந்த கல் திரும்ப இருக்கும். என்ன கல்லுனா டவுட் வரும். அந்த கல் காசிப் கல் வரும். அந்த கல் ஆங்கர், அந்த கல் ரிசென்ட்மெண்ட், அந்த கல் பழைய எண்ணம். இது எப்படிலாம், இது நம்ம தான் வேறு இதில் இருந்தோமோ, இந்த மதத்தில் நம்ம மதத்தை மாற்றாங்க. ஹலோ, எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்வீருக்குள்ளலாம் வேலை செய்கிறேன். அவங்க மதத்தை மாற்றுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. அவங்க மனசை மாற்றணும். ஏன்னாக்கா இறைவனோட, மனிதனோட இதயம் இறைவனோட ஆலயம். அந்த அந்த இருதயத்தை நம்ம மாற்றணும். மாறலனாக்கா ஒரு காலம் நம்ம என்னமோ செய்ய முடியாது. சைக்காலஜிக்கு போயிட்டு உங்கள் ஃபிக்கரெல்லாம் மாற்றலாம், ஆனால் நீங்கள் மனசை மாற்றலைனாக்கா முடிஞ்சு. பிரச்சனை என்னன்னா, சில சமயம் நானும் சொல்லியிருக்கேன், எம்பாதம் சம்மதம் இல்லை. ஆண்டவர் அவர் வேறமானவர், அவர் புதுமையானவர், அவர் வல்லவர், அவர் மிரக்கல் செய்கிறவர். ஆனால் இருந்தாலும் அவர் தாழ்ந்து போனவர். அதனால தான் அவர் சண்டைக்கு எதுக்கும் போக மாட்டார், தாழ்ந்து மண்பானையோடு இருப்பார். உங்களுக்கு என்ன கல் இருக்குது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு, அந்த கல்லை நான் கல்லாய் போன மனசு அல்லாமா, இது பாடக்கூடாது இங்கே, சரி வராது போல இருக்கு. அந்த வந்துருச்சு. ஏன் எல்லாம் கல்லாக வராங்க? ஏன்னா நம்ம மனசு கல். அதே மாதிரி தான் அது செய்வோம். நம்ம மனசு கெட்டது, அதே தான் கெட்டது செய்வோம். நம்ம மனசு காசிப், அதே தான். ஆனால் பாருங்க, இந்த இந்த அனுபவத்தில் இது உண்மை தான். எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் சீனர்கள் சொல்லுவாருங்க, லுமியா டாரா மாயா நீப்பீஸ்னு, ரத்தம் ரொம்ப துடிப்பு, அதான் நம்ம கேட்கறது இல்லை, அதான் நம்ம இஷ்டத்துக்கு சொல்கிறோன்னு அதெல்லாம் சொன்னார், ஏற்கனவே சொன்னார், கேட்கல. ஆனால் இப்போ அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆண்டவரோட வசனம் உண்மை. இது நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. இதை நீங்கள் நோக்கி பண்ணீங்களா ஒரு காலம் நீங்கள் மிஸ் ஆக மாட்டீங்க, ஒரு காலம் நீங்கள் சாலா ஜாலான்னு போக மாட்டீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களை கூப்பிடும். எனக்கா ஜான் 10:10 சொல்லியிருக்குது, தீஃப் கம் ஓன்லி. அவனோட வேலை, அவனோட நோக்கம் நம்மளை கொல்ல பார்க்குறான். அங்கே நிற்கல, திருட பார்க்குறான். அதுவும் நிற்கல, உங்களால உங்க குடும்பத்தை அழிக்க பார்க்குறான். இது உண்மை, இது 100க்கு 100 உண்மை. The thief come only to steal, kill and destroy. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் வந்திருக்கேன் நல்ல மேய்ப்பார், give you life abundant. இந்த இதில் தண்ணி இருந்தால் நிற்காத தண்ணி. வாட்டர் ஃபாலுக்கு போயிருக்கீங்களா? வாட்டர் ஃபால் தண்ணி வரும். நானும் ஆச்சரியமாக பார்த்தேன், எங்கேருந்து அந்த தண்ணி வருது? அற்புதமான ஆண்டவர் செய்கிற தண்ணி. அது ஒரு காலம் நிற்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வேற ஆளுக்கு மகிமையாக இருக்கணும். எப்படி நம்ம மகிமையாக ஆக்க போகிறோம்? உங்களே நீங்கள் சரிப்படுத்துங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க. எனக்கா குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம மகிமை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களோட சேலோ பேலோ, உங்களுக்கு மச்சம் எப்படி இருக்குது, எத்தனை மச்சம் எல்லாமே தெரியும், உங்களுக்கு கதை எல்லாம்.
அவங்களுக்கு நீங்க வல்லமையா வாங்க, அப்புறம் மெதுவா நம்ம போலாம். ஆமென். எல்லாம் உங்க கரங்களை மூடி, என்ன கல்லு உங்க மனசுல, என்ன கல்லு உங்க வாழ்க்கையில இருக்கு, அதை நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு அர்ப்பணா கொடுங்க. இன்னைக்கு அவர் சொல்றாரு, உங்களை எல்லாத்தையும் அவர் பிளஸ் பண்ண போறாரு. நீங்க ரெடியா போறதுக்கு, நீங்க ரெடியா அவர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஆண்டவரே, மேபி இந்த கதை ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, இது அருமையான கதை. டாக்டர் குமாருக்கும் அவருக்கும் தெரியும் போல இருக்கு இந்த பேர் சொன்னா. இப்போ நான் சொல்ல, ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்காவுக்கு போனார். ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு பயங்கரமாக அவர் ஆண்டவரோட மகிமையாக சொல்கிறதுக்கு வந்தார். அங்கே உள்ளவங்க இவன் என்ன இங்கே உள்ளதெல்லாம் மாற்றுறான், இவனை கொல்லணும்ன்ட்டு எல்லாம் ஸ்டாண்ட் பை பண்ணிட்டாங்க. ஸ்டாண்ட் பை பண்ணி எப்படியாச்சும் இவனை கொல்லுறோன்ட்டு. இப்போ இவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆயிடுச்சு, கொல்ல போகிறாங்களா, முட்டிடுச்சு, நம்ம முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோன்ட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரும் கொல்லல. அப்புறம் ஒரு வாரம் சென்று அந்த கொல்ல வந்தாங்களே, அவங்கெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. இவர் ஆச்சரியப்பட்டார், எப்படின்ட்டு. இவர் போய் கேட்டார், எப்படி நீங்கள் என்னை கொல்ல வந்தீங்க, ஆனால் இப்போ திரும்ப நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்க? ஓ, இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல. நாங்கள் உண்மையிலே கொல்ல வந்தோம், ஈட்டி எடுத்தோம், பாறாங்க எடுத்தோம், உங்களை எப்படியாச்சும் வெட்டி போட்டு உங்களை சாவடிச்சிடணும்ன்ட்டு. ஆனால் நாங்கள் வந்தோம் கூட்டமாக, 39 ஜெயன் உங்கள் வீட்டு சுத்திரம் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க தாக்கி எப்படி உங்களை கொலை பண்ணுறது? நெசமாவா, உண்மையாவா? அப்போ இவர் ஊருக்கு போயிட்டாரு. இவர் ஊருக்கு போயிட்டு ப்ரேயர் மீட்டிங்கில் ஜெபம் பண்ணி இந்த கதையை சொல்கிறாரு, டெஸ்ட் பண்ணி சாட்சி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இந்த கதை நடந்துச்சு எனக்கு. 39 பேர் நின்றாங்களாம். அதனால் அப்புறம் செக்ரட்டரி விருன்னு ஓடி, என்ன சொன்னீங்க 39 பேர் நெசமாவா? அவங்க அந்த டைரியை எடுக்கிறாங்க. 39 பேர் ஜெபத்தில் உட்கார்ந்தோம், உங்களுக்கு ஜெபம் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முடிஞ்சோடனே இவர் ஒரு நாள் போயிட்டு அதே சர்ச்சில் ஸ்காட்லாண்டில் சரியான குளிர். இவர் பேசினாராம், 1000-2000 பேர் வருவாங்க. அப்போ எல்லாம் வயசானவங்க, வெடைச்சு போவங்க. இவர் பார்த்துட்டு, நான் முக்கியமான கதைலாம் பேசுகிறேன், எல்லாம் சாக்கி பாக்கியாக இருக்குது, எப்படி இவங்க மிஷனுக்கு போவாங்க, இவங்க பார்க்குறதுக்கே எனக்கே உடஞ்சிரும் போல இருக்குது, இவங்ககிட்டே நான் கதை சொல்கிறது? ஆண்டவர் சொன்னாராம், நீ சொல்லலை, நான் உன்னைய சொல்ல வைக்கிறேன். நீ போய் ஒபீடியனா உன் வேலையை நீ பாரு. அவங்கள மாற்றுறதும் மாற்றாததும் என்னோட இது. அதே மாதிரி இன்னைக்கு நான் என் வேலையை முடிச்சிட்டேன். ஆண்டவர் அவங்களுக்கு தயவு செஞ்சு மனசை திறந்து அவர் உங்களை தொடும்பாரி நான் ஜெபம் பண்ணி, இந்த கதை என்ன முடியல, அடுத்த வாரம் சொல்லுவா, இன்றைக்கி சொல்லிடுவா. இல்லை அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வருஷம் சொல்லிடுறேன். சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் உற்சாகமாக இல்லை, அதனால தான். அவர் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு டக்குன்னு, நீ எங்கே 1000 பேர்கிட்ட எப்படி பேசுவியோ, 2000 பேர்கிட்ட எப்படி பேசுவியோ அதே மாதிரி நீ உற்சாகமாக பேசணும். அவர் பேசிட்டு கத்துற, யார் போவா மிஷனுக்கு, யார் போவா மிஷனுக்கு, யார் போவா மிஷனுக்கு? ட்ரம்மர், இந்த ட்ரம்மர் பக்கத்துல இருந்து ஒரு சின்ன பொடியன் அங்கிருந்து வெளியே, நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். அவர் யார் தெரியுமா? டேவிட் லிவிங்ஸ்டோன். ஹல்லேலூயா. சின்ன பொடியன், அவனுக்கு என்ன முடியும்? ஆனா அவர் வளர்ந்து 18 வயசுல கோட்டனில வேலை செஞ்சு படிச்சு டாக்டர் ஆகி
மிஷனரி டாக்டரா இருந்தாரு ஆப்பிரிக்கால. ஹalleluya. 1983ல அவர் உயிரிழந்தாரு. ஹalleluya. அதே ஆண்டவர், அதே கடவுள் தான் நம்ம இப்ப ஜெபிக்கிறோம், இப்ப ஆசீர்வாதம் பண்றோம். அவரோட மகிமை நம்மளுக்கு வேணும்னு நம்ம மகிமைப்படுத்துவார். ஆமென். என்னைக்கும் நம்ம நினைக்க கூடாது என்னால முடியாது, நான் துரோ காராட்டான மஸ்தான், ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் வல்லமை ஆக்குவேன், உன்னை நான் உயர்த்துவேன். அதான் சொன்னாரு ஆபிரகாமே, நீ வா, உன்னோட வம்சத்தை வளர்த்துவேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஒப்பு கொடுக்கறதுல இருக்கு, நம்ம மனசை மாத்துறதுல இருக்கு, நம்ம அவரு கூட நேர்மையா நடக்கிறதுல இருக்கு. அதனால தான் நம்ம கதை அவரோட மகிமை. அவர் ஸ்டோரி ஹிஸ் க்ளோரி. வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. thank you lord. எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன்.